புஷ்பா படத்தில் சோபாவுக்குள் பணம் வைத்து அவர்கள் அனுப்புவதும், அவன் சோபாவில் உட்காருவதற்கு உள்ளது சோபா என்று நினைக்காமல் அதை பிரித்து பார்ப்பதும், இவையெல்லாம் படத்தில் காண்பிக்கப்பட்டது போல திருமாவளவனுக்கும் நம்முடைய சிவி சண்முகம் வீட்டுக்கு மட்டும் சோபா போயிருக்கிறதே, ஏன் மற்றவர்களுக்கு போகவில்லை என்ற கேள்வியை அவர் எழுப்பினார். அப்புறம் திருமாவளவன் சொல்லலாம்ல, உள்ளுக்குள்ளே ஒன்றும் இல்லை, பஞ்சு தான் இருந்தது என்று சொல்லலாம்ல, அவர் பேசாமல் இருக்காரு. Start your crypto journey with Innosix Crypto Exchange. Download the app now. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். அரையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A2B வெஜ் ரெஸ்டாரண்ட். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். இவர்களுக்கு வேண்டிய கட்சி தானே அது. என்னையா வந்துச்சு சோபாலின்னு கேட்கலாம்ல, கேட்கலையே. ரொம்ப கேவலமாக இருக்கிறது. என்ன இப்படி ஆரம்பித்து விட்டார்கள். லஞ்சம் வாங்காமல் பெறப்பட்ட ஆட்சியில் லஞ்சம் கொடுத்து நடுவிக் கொள்ளக்கூடாது. சட்டசபை நிகழ்வுகளை பார்க்கும்பொழுது உதயநிதியோட கைதான் ஓங்கி இருந்ததுன்னு பார்க்க முடியுது. ஏன்னா விஜய் அவர்கள் எதிர்த்து எந்த ஒரு வார்த்தையுமே பேசல. அவர் முன்வச்ச குற்றச்சாட்டுக்கும் அமைதியாவே தான் இருந்தார். இல்லை பதில் சொல்ல வேண்டிய இவருக்கு இன்னும் பழக்கம் இல்லை. இவர் என்ன பேசுவார் என்று தெரியாதனால் இவருக்கு வேண்டியதை எழுதி கொடுக்கவில்லை. உதயநிதி என்ன பேசுவார் என்று அந்த காப்பி ரகசியமாக இவர்களுக்கு கிடைத்திருந்தால் அதுக்கு வேண்டியதை எழுதி கொடுத்திருப்பார்கள். விஜயும் பார்த்து படித்திருப்பார். பெரும்பாலும் உதயநிதியும் பார்த்து படிக்கிறவர் தான். உதயநிதிக்கும் ஒன்றும் தெரியாது. அவர் என்ன அரசியல் சாசனம் படித்தவரா, அரசியல் வரலாறுகள் படித்தவரா, உலக வரலாறுகள் தெரியுமா, அல்லது நாட்டை வழிநடத்துகின்ற சிஸ்டம் என்ன என்று அவருக்கு தெரியுமா? அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. அப்பனுக்கும் தெரியாது, மகனுக்கும் நீ நேருவின் மீது வழக்கு போடுவாய், செந்தில் பாலாஜியை உள்ளே தள்ளுவாய், வேலுமணியை என்ன செய்வாய், அவரை மந்திரியாக உட்கார வைத்துக் கொள்வாய், அவர் மீது உள்ள வழக்குகள் எல்லாம் அமுக்கப்படுமா? அப்படியானால் உனக்கு உதவி செய்கிறவர்களுடைய வழக்குகள் மன்னிக்கப்படும், உனக்கு வேண்டாதவர்கள் வழக்குகள் வரிப்படுத்தப்படும் என்று சொன்னால் அது என்ன நேரியாட்சி? ஸ்டாலின் என்ன நீ ஆள வேண்டும் என்று விரும்புகிறவரா? உடனே உன்னை வீட்டுக்கு அனுப்பிவிட்டால் நீ மறுபடியும் மக்களிடம் போவாய், 200 இடங்களை பெற்றுக்கொண்டு வந்து விடுவாய், நாம் காலகாலத்திற்கும் ஆள முடியாது. ஆகவே உன்னை உட்கார வைத்து முட்டுக்கால் கொடுத்து உன்னை ஆள வைத்து உன்னை தவறு செய்ய வைத்து அதற்கு பிறகு நாம் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று அவர் விரும்புகிறாரே தவிர உனக்கு முட்டுக்கால் கொடுப்பது he wants to expose you. வணக்கம் சார். சட்டசபை நிகழ்வுகளை பார்க்கும்பொழுது உதயநிதியோட கைதான் ஓங்கி இருந்ததுன்னு பார்க்க முடியுது. ஏன்னா விஜய் அவர்கள் எதிர்த்து எந்த ஒரு வார்த்தையுமே பேசல. அவர் முன்வச்ச குற்றச்சாட்டுக்கும் அமைதியாவே தான் இருந்தார். பதில் சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை பதில் சொல்ல வேண்டிய இவருக்கு இன்னும் பழக்கம் இல்லை. ஓகே, பழக்கம் இல்லாத இவர் என்ன பேசுவார் என்று தெரியாதனால் இவருக்கு வேண்டியதை எழுதி கொடுக்கவில்லை. இவர் உதயநிதி என்ன பேசுவார் என்று அந்த காப்பி ரகசியமாக இவர்களுக்கு கிடைத்திருந்தால் அதுக்கு வேண்டியதை எழுதி கொடுத்திருப்பார்கள். விஜயும் பார்த்து படித்திருப்பார். பெரும்பாலும் உதயநிதியும் பார்த்து படிக்கிறவர் தான். உதயநிதிக்கும் ஒன்றும் தெரியாது. அவர் என்ன அரசியல் சாசனம் படித்தவரா, அரசியல் வரலாறுகள் படித்தவரா, உலக வரலாறுகள் தெரியுமா, அல்லது நாட்டை வழிநடத்துகின்ற சிஸ்டம் என்ன என்று அவருக்கு தெரியுமா? அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. அப்பனுக்கும் தெரியாது, மகனுக்கும் தெரியாது. எல்லா அதிகாரிகள் நடத்துவான் இப்பொழுது விஜய்க்கு நடத்த போகிறான். அது உனக்கு எழுதி உனக்கு என்ன எழுதி கொடுத்துருக்கிறார்கள் என்ற ரகசிய காப்பி அவர்களுக்கு போயிருந்தால் அதுக்கு பதில் எழுதி வைத்திருப்பார்கள். அது விஜய் படித்திருப்பார். இது தெரியாத காரணத்தினால் விஜயால் தனித்து சொல்ல முடியாது. உதயநிதிக்கு ஏற்கனவே முதலமைச்சர் வேறொன்றை பேசிவிட்டால் அதற்கு அதை மறுத்து பேச உதயநிதியால் முடியாது. ரெண்டும் ஒரு தரம். 2 பேரும் ஒரே கல்லூரியில் படித்தோம் என்று சொன்னார்கள். நம்ம முன்னாடி பேசும்பொழுதும் சொல்லியிருந்தீங்க, காசு கொடுக்காம ஓட்டு போட்டு அவங்களால ஜெயிக்க முடியுங்கிறதையுமே நிரூபிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த. மக்களுக்கு காசு கொடுக்கல, ஓகே, இவர்கள் நிரூபிக்கவில்லை. மக்கள் அவ்வளவு வெறி கொண்டு போய் இவரை உட்கார்ந்து விட்டார்கள். நானெல்லாம் இவர் வெற்றி பெறுவார்னு நினைக்கவில்லை, விஜயன் நினைக்கவில்லை. அதுதான் அதில் உள்ள வியப்பு. மக்கள் அவ்வளவு நொந்து போயிருக்கிறார்கள். திமுக ஆட்சி தான் இந்த நோக்காட்டை உச்சகட்டத்தில் கொண்டு போனது. குதிரை பேரம்ங்கிற ஒரு வார்த்தை இப்போ 2-3 தினங்களா பயன்படுத்திட்டு இருக்காங்க. உதயநிதி அவர்களுமே இந்த விஷயத்தை இன்னைக்கு குதிரை பேரம் என்றால் விலைக்கு வாங்குவது. குதிரைகள் என்பவர்கள் நம்முடைய எம்எல்ஏக்கு, அவர்களை விலைக்கு வாங்குவது தான் குதிரை பேரம், ஹார்ஸ் ட்ரேடிங். இந்த விஷயம் நீங்கள் கவனிச்சிங்களான்னு தெரியல. புஷ்பா பட பாணியில் புஷ்பா படத்தில் சோபாவுக்குள் பணம் வைத்து அவர்கள் அனுப்புவதும், அவன் சோபாவில் உட்காருவதற்கு உள்ளது சோபா என்று நினைக்காமல் அதை பிரித்து பார்ப்பதும், இவையெல்லாம் படத்தில் காண்பிக்கப்பட்டது போல திருமாவளவனுக்கும் நம்முடைய சிவி சண்முகம் வீட்டுக்கு மட்டும் சோபா போயிருக்கிறதே, ஏன் மற்றவர்களுக்கு போகவில்லை என்ற கேள்வியை அவர் எழுப்பினார். அப்புறம் திருமாவளவன் சொல்லலாம்ல, உள்ளுக்குள்ளே ஒன்றும் இல்லை, பஞ்சு தான் இருந்தது என்று சொல்லலாம்ல, அவர் பேசாமல் இருக்கார். சிவி சண்முகம் சொல்ல மாட்டார். அவர் இதுகளில் எல்லாம் பழக்கப்பட்டவர். என்ன வரும் சோபாவில் என்று அவருக்கு தெரியும். இவர் சொல்லலாம்ல, இவர்களுக்கு வேண்டிய கட்சி தானே அது. என்னையா வந்துச்சு சோபாலின்னு கேட்கலாம்ல, கேட்கலையே. ரொம்ப கேவலமாக இருக்கிறது. என்ன இப்படி ஆரம்பித்து விட்டார்கள். லஞ்சம் வாங்காமல் பெறப்பட்ட ஆட்சியில் லஞ்சம் கொடுத்து நடுவிக் கொள்ளக்கூடாது. மக்களுக்கு லஞ்சம் கொடுக்காமல் நீங்கள் இந்த ஆட்சியை பெற்றீர்கள்.
பிறகு யாருக்காவது லஞ்சம் கொடுத்து, எம்எல்ஏக்களுக்கு லஞ்சம் கொடுத்து ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள முயலாதீர்கள், அவ்வளவுதான். உதயநிதியுமே இந்த விஷயத்தை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி பேசியிருந்தார். என்ன அப்படின்னா, யாரை உங்களுடைய எதிரி கட்சியா சுட்டி காமிச்சிங்களோ எங்களுடைய கூட்டணி கட்சியினுடைய தயவோட தான் இன்னைக்கு நீங்க ஆட்சியில் அது அமர்ந்திருக்கீங்க. உண்மைதானே? இது ஒரு பெரும்பான்மைன்னு பெருமிதம் கொள்ளாதீங்க ஆமாம், அப்படின்னு அது உண்மைதானே? அது உண்மைதானே? இவர்களுக்கு வெட்கம் வேண்டாமா? அவர்களிடம் கேட்டு விட்டு தானே இவர்களை ஆதரித்தார்கள். தொங்குன்னு தொங்கினாயே, 3 தரம் கவர்னர் வீட்டுக்கு போனாயே, காலையில் ஒரு தரம், சாயந்தரம் ஒரு தரம், மறுநாள் காலையில் ஒரு தரம், அங்கே தானே குடியிருந்தாய். அவர்களெல்லாம் இழுத்து அடித்து கடைசியிலே சரி என்று சொன்னதற்கு காரணம் ஸ்டாலின் தானே. ஸ்டாலின் என்ன நீ ஆள வேண்டும் என்று விரும்புகிறவரா? உடனே உன்னை வீட்டுக்கு அனுப்பிவிட்டால் நீ மறுபடியும் மக்களிடம் போவாய், 200 இடங்களை பெற்று கொண்டு வந்து விடுவாய், நாம் காலகாலத்திற்கும் ஆள முடியாது. ஆகவே உன்னை உட்கார வைத்து, உனக்கு போதிய பலமில்லை என்றால் உனக்கு முட்டுக்கால் கொடுத்து, 10 முட்டுக்கால் கொடுத்து, உன்னை ஆள வைத்து, உன்னை தவறு செய்ய வைத்து, அதற்கு பிறகு நாம் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று அவர் விரும்புகிறாரே தவிர உனக்கு உதவ வேண்டும் என்பதற்காக இல்லை. உனக்கு முட்டுக்கால் கொடுப்பது ஹி வாண்ட்ஸ் டு எக்ஸ்போஸ் யூ. நீ ரொம்ப வந்து ஒரு திறமையும் இல்லாதவன், என்ன இந்த இன்னஃபிஷியன்ட் அப்படின்னு உன்னை வெளிப்படுத்துவதற்காக அவர் இந்த முட்டுக்கால் கொடுத்துருக்கிறார். அதனால் இதற்கு நடுவில் இவர் இந்த முட்டுக்கால் கொடுத்ததனுடைய காரணம் உனக்கு தெரிந்ததினால நீ போய் சிவி சண்முகத்தை போய் பார்த்து அவருக்கு பெரிய பீதாம்பரம் பொருத்தி மாலை போட்டு, அது ஒரு கொள்ளை கூட்டம். மந்திரியாக இருந்தபோது தலைகீழாக ஆடியவர்கள், அவர்களை கூட்டிக் கொண்டு வந்து நீ என்ன ஊழலற்ற ஆட்சியை நடத்த போகிறாய்? அவர்கள் எல்லாரின் மீது 100 வழக்கு இருக்கிறது. வேலுமணியின் மீது இல்லாத வழக்குகளாக அமுக்கி வைக்கிறார்கள் பணத்தை கொடுத்து. அவர்கள் ஸ்டாலின் அரசுக்கே வசதியை செய்து கொடுத்து தான் அந்த வழக்கை எழும்ப விடாமல் செய்தார்கள். அவர் அவ்வளவு கெட்டிக்காரர்கள். வேலுமணியின் மீது வழக்கு இருக்கிறது. ஸ்டாலின் அரசு தூண்டினால் அவர் விரைவாக சிறைக்கு போக வேண்டும். ஸ்டாலின் அரசை தூண்ட விடாமல் கொடுக்க வேண்டியதை கொடுப்பார்கள். புரிகிறதா? பிறகு அந்த வழக்கு அமுக்கி வைக்கப்படும். அத்தகைய மனிதர்களை கூட்டிக் கொண்டு வந்து நீ மந்திரியாக ஆக்கி உன்னுடைய ஊழலற்ற பேரரசை எப்படி நடத்துவாய்? நான் கேட்கிறேன். விஜயபாஸ்கர் அதில் இருக்க மந்திரி பூராவுமேலையும் வழக்கு. எப்படி இவர்களை வைத்து கொண்டு ஆட்சி நடத்துவாய்? சரி, கொஞ்சம் பேர் மந்திரி ஆவான், அதற்காக ஆதரித்தான். மற்றவன் எதற்கு ஆதரித்தான்? 25 பேரில் மற்ற 20 பேர் எதற்கு ஆதரித்தான்? இந்த லீமா ரோஸினுடைய பணம், லாட்ரி சீட்டு பெண்மணியினுடைய பணம் இவர்களையெல்லாம் திரட்டி தந்தது. ஆனால் இந்த லீமா ரோஸினுடைய பணத்திற்கும் மந்திரி பதவிக்கும் ஆசைப்படாமல் 24 பேர் அங்கே இருந்திருக்கிறார்கள். மீது எத்தனை பேர்? 25, இன்னொரு 22 போல இருக்குது. அந்த 22 பேரையும் பற்றி பெருமிதமாக இருக்கிறது. அவன் மட்டும் பரவாயில்லை, நம்ம ஆட்சிக்கு பின்னால் வந்து கொள்ளலாம் என்று எடப்பாடியோடு இருந்தானே. அவன் லீமா ரோஸினுடைய பணத்தை விரும்பவில்லையே. அதிமுகவிலும் ஒரு சரிபாதி ரொம்ப சிறந்த மனிதர்களாக இருக்கிறார்களே. இந்த கூட்டம் தானே மோசமான தப்பிலி கூட்டம். இந்த கூட்டத்தை கொண்டு வந்து அவர் எப்படி மந்திரியாக ஆக்கி வைத்து கொண்டு எப்படி நேரிய ஆட்சியை நடத்துவார்? 2வது, நீ நேருவின் மீது வழக்கு போடுவாய், செந்தில் பாலாஜியை உள்ளே தள்ளுவாய், அப்புறம் வேலுமணியை என்ன செய்வாய்? அவரை மந்திரியாக உட்கார வைத்துக் கொள்வாய். அவர் மீது உள்ள வழக்குகள் எல்லாம் அமுக்கப்படுமா? அப்படியானால் உனக்கு உதவி செய்கிறவர்களுடைய வழக்குகள் மன்னிக்கப்படும், உனக்கு வேண்டாதவர்கள் வழக்குகள் விரைவுபடுத்தப்படும் என்று சொன்னால் அது என்ன நேரிய ஆட்சி? தமிழ்நாட்டினுடைய சாபக்கேடு. தமிழ்நாட்டு அரசியலில் தியாகிகள் ஆண்டார்கள், விடுதலை போர் வீரர்கள். அவர்கள்தான் அடுத்து வந்த ஆட்சியில் 57 67 வரை ஆண்டவர்கள் தான் நாட்டுக்கு போராடியவர்கள், சிறை இருந்தவர்கள், யோகியர்கள், தூயவர்கள், காந்தியால் உருவாக்கப்பட்டவர்கள். சரியா? ராஜாஜி, காமராஜர், ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார், குமார் ராஜா, சாமி ராஜா, எல்லாரும் அப்படிப்பட்ட மனிதர்கள். 67க்கு பின்னால் வந்த அண்ணாவை தவிர பல பேர் தடுமாறி போனவர்கள் தான். அதுவும் கருணாநிதி பரம்பரை பெரிய மோசமான பரம்பரை. கொள்ளையடிப்பது, ஊழலை தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்தியவர்கள் அவர்கள் தான். ஆனால் இவ்வளவுக்கும் நடுவே அரசியல்வாதிகள் தான் அரசியலில் இருந்தார்களே தவிர, அரசியல் சாசனம் படித்தவன், வரலாறு படித்தவன், ஜீவானந்தம் போன்றவர்கள், ராமமூர்த்தி போன்றவர்கள், எத்தனையோ அறிஞர்கள், அவர்களெல்லாம் நம்முடைய அண்மையில் காலமான நல்ல கண்ணு போன்றவர்கள், இவர்களைப் போல நிகரற்ற மனிதர்கள் அரசியலில் இருந்தார்களே தவிர, கருணாநிதி காலத்தில் மோசமடைந்து விட்டாலும் ஊழல் பெருகி விட்டாலும் கூட அரசியல் வெல் இன்ஃபார்ம்டு பர்சன்ஸ் வேர் இன் பாலிடிக்ஸ். இப்பொழுது என்ன நிலை என்றால், நேர் தலைகீழாக லீமா ரோஸ் போன்றவர்களெல்லாம் ஆடு மாடுகளை விலைக்கு வாங்குவது போல எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குவார்கள். ஒரு கட்சியை, இது எடப்பாடி செய்த வினையை எடப்பாடி அனுபவித்தார். எடப்பாடி எதற்கு இந்த அம்மாவை கூப்பிட்டு, இந்த அம்மா ஏதோ நன்கொடை கொடுத்துருக்கோம், இந்த அம்மாவை எதற்கு ஒரு எம்எல்ஏ ஆக்குகிறார்? இப்போ பாரு, இவருடைய ஆட்களை எல்லாம் மேய்த்து கொண்டு போவதற்கு அந்த அம்மாவினுடைய பணம் பயன்படுகிறது. பணம் என்பது
உனக்கு கட்சிக்கு பயன்பட்டது என்று நினைத்தாயே தவிர உன்னுடைய கட்சியை கெடுப்பதற்கும் பயன்படுத்துகிறார்கள். நீ உண்டாக்கி கொண்ட தலைவேதனை தானே இந்த லீமா ரோஸ். நான் கேட்கிறேன், இந்த நாட்டிலே இந்த அம்மா இந்த கட்சியில் இருப்பார்கள், மந்திரியாக ஆவார்கள். இப்பொழுது வேலுமணியோடு சேர்ந்து 5 மந்திரி என்றால் 1 மந்திரி, 2 மந்திரி என்றாலும் லீமா ரோஸ் 1 மந்திரி, 1 மந்திரி என்றால் லீமா ரோஸ் மட்டும்தான் மந்திரி. அப்படித்தான் பேச்சு. இல்லாவிட்டால் நானதற்கு உங்களுடைய எம்எல்ஏக்களுக்கெல்லாம் பணம் கொடுக்க வேண்டும் என்று கேட்டார். ஒருவர் தான் என்றால் நீங்கள் மட்டும் இருங்கள், 5 பேர் என்றால் 5இல் ஒருவராக இருங்கள் என்று சொல்லி பேரம் பேசித்தான் இவரை பணம் கொடுக்க வைத்து ஆட்களை எல்லாம் விலைக்கு வாங்கியிருக்கிறார்கள். 5 பேர் மந்திரி வர, மற்றவன் நான் அதற்கு வர வேண்டும் என்று கேட்பான். பணம் சரி பரவாயில்லை, செலவழித்ததோ மிச்சம் கிடைக்கிறது, வருவான். அப்படி லீமா ரோஸ் ஹேஸ் ஏ வெரி பிக் ரோல் இன் தமிழ்நாடு பாலிடிக்ஸ். ஒய்? லீமா ரோஸ் சன்-இன்-லா ஆல்சோ இஸ் அ மினிஸ்டர். அப்புறம் லீமா ரோஸ் சன் இஸ் எ மேஜர் பாலிட்டிஷியன் இன் பாண்டிச்சேரி. என்னை அவங்களுடைய குடும்பம் இந்த பணத்தை வைத்து கொண்டு, அதுவும் பரிசே கொடுக்காமல் பரிசு சீட்டை அடிச்சடித்து விற்ற உங்களுடைய தப்பான பணம் இந்த தமிழ்நாட்டு அரசியலை ஆட்டி படைப்பதற்கு பயன்படுகிறது என்றால், நீங்கள் இதில் உள்ளே நுழைய எல்லா கட்சிகளும் இடம் கொடுக்கின்றன என்றால் உங்களுடைய பணத்தில் உள்ள கவர்ச்சி அது நமக்கு பயன்படுமே என்கின்ற எண்ணம் இதுதானே காரணம். இது நல்லதில்லை. இவர்கள் அந்த கட்சியில் மந்திரியாக மருமகன் இருப்பதும் மாமியார் மந்திரியாக ஆகப் போவதும் நாட்டுக்கு நல்லதில்லை. நீ என்ன படித்தவரா, அரசியல் சாசனம் தெரிந்தவரா, வரலாறு தெரிந்தவரா, உனக்கு ஏதாவது கொள்கை உண்டா? தப்பான வழியில் சம்பாதித்த பணத்தை அரசியலில் முதலீடு செய்து நீங்கள் தமிழ்நாட்டு அரசியலில் ஆதிக்கம் செலுத்துகிறது உங்களுடைய குடும்பம் என்றால் இதை அகற்ற வேண்டிய கடமை எல்லா அரசியல்வாதிகளுக்கும் உண்டு. பதவியேற்ற பிறகு ஒவ்வொருத்தரையும் போய் சந்திச்சாரு, அரசியல் ஆலோசனைகளை பெற்றாரு, ஒரு சுமூகமான அரசியல் களம் இருக்க போது போல அப்படின்னு நினைக்கிற நேரத்துல உதயநிதி அவர்கள் இன்னைக்கு ஒரு பிளாஸ்ட் சம்பவம் பண்ணியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். என்ன? சட்டசபையில விஜய் அவர்களை எதிர்த்து பல விஷயங்கள் முன் வச்சிருக்காரு. எதிர்த்துன்னு சொல்ல முடியாது, அவங்க சொல்லியிருந்தாங்களே கஜானா காலியா இருக்குன்ற மாதிரியான விஷயங்கள் பதவி ஏற்கும் பொழுதே விஜய் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லியிருந்தாரு. ஆனா உதயநிதி அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நாங்க பதவி ஏற்கும் பொழுது கோவிடினுடைய அந்த 2ஆம் நிலையின் பொழுது ஏற்றோம், அப்போ பொருளாதார நிலை கோவிடினுடைய முழு இதையும் அனுபவித்தவர் எடப்பாடி. 3 ஆண்டுகள் கோவிட், 1 ஆண்டு தான் ஆண்டார். இந்த 1 ஆண்டுக்குள்ளதான் காரியங்கள்லாம் செய்தார். இவர்கள் அது வெளியேறி கொண்டிருந்த காலகட்டத்தில் வந்தவர்களை தவிர எடுத்து கட்டி பேசுகிறார்கள், வெள்ளம் அது இது என்று. உண்மையிலே கஜானா காலியாகத்தான் இருக்கிறது, கருவூலம் காலியாகத்தான் இருக்கிறது. நீ 5 லட்சம் கோடி உன்னுடைய காலத்திலேயே கடன் வாங்கியிருக்கிறார். 5 லட்சம் கோடி. 75 ஆண்டுகளில் பல்வேறு ஆட்சிகள் வாங்கிய கடன் 5 லட்சம் கோடி. உன்னுடைய ஒரே ஒரு ஆட்சியில் 5 ஆண்டுகளில் நீ வாங்கிய கடன் 5 லட்சம் கோடி. ஒரு ப்ரோக்ராம் கூட உன்னுடைய ஆட்சியில் நடக்கவில்லை. கட்டுமானங்களை ஸ்ட்ரக்சரல் கட்டுமானங்களை பெருக்கினால் அந்த ஆட்சி மக்களுக்கு நீண்ட காலத்திற்கு பயன்படும். இப்பொழுது ஒரு நெடுஞ்சாலையை நீங்கள் அமைத்தால் அது எத்தனை ஆண்டுகளுக்கு பயன்படுகிறது? அது மாதிரி ஒரு அடிப்படை கட்டுமானங்கள் அவற்றிலே அவர்கள் கருத்து செலுத்துவதில்லை. அதை விட்டு இந்த இலவசம் கொடுத்தால் 2000 கொடுத்தால் அது கொடுத்தால் இது கொடுத்தால் ஓட்டு போட்டு விடுவார்கள். கடைசியிலே உனக்கு கோடை விடுமுறையை நீ மகிழ்வாக கழிப்பதற்கு 2000 தருகிறேன் என்று 5000ஐயும் மொத்தமாக கொடுத்தார்கள். பிறகு ஆட்சிக்கு வந்தவுடன் 8000க்கு கூப்பன் தருகிறேன் என்று சொன்னார்கள். இதுதான் உங்களுடைய ஆட்சியினுடைய போக்கே தவிர நாடு இயற்கையாக வளர்ச்சி அடைந்தது. சந்தை பொருளாதாரத்தின் காரணமாக ஏற்படுகின்ற வளர்ச்சியெல்லாம் உங்களுடைய வளர்ச்சி என்று சொல்லுகிறாய். இப்பொழுது 11 விழுக்காடு வளர்ச்சி இருந்தது. இப்போ விஜய் காலத்திலும் 11 விழுக்காடு தொடரும். அது 12 விழுக்காடாக ஆகும். அது அவருடைய சந்தை பொருளாதாரம் மக்கள் தாங்கள் முன்னேற வேண்டும் என்று கருதி கடுமையாக போட்டியிட்டு தங்கள் திறமையின் மூலம் தொழிலை வளர்க்கிறார்கள். நீ அரசாங்கம் கெடுதல் செய்யாமல் இருந்தால் போதும், அவர்களுக்கு வேண்டிய காரியங்களை செய்து கொடுத்தால் போதும். அதற்கு துறைமுகங்கள் வேண்டும், பன்னாட்டு உன்னூர்தி நிலையங்கள் வேண்டும், பெரிய பெரிய நெடுஞ்சாலைகள் வேண்டும். அத்தனையும் மத்திய அரசாங்கம் செய்து கொடுக்கிறது. அப்புறம் படித்த இளைஞர்களை நிறைய படிக்கின்ற வசதியை எம்ஜிஆர் ஏற்படுத்தி கொடுத்து தனியார் கையில் கல்வி நிலையத்தை கொடுத்து விட்டு போனார். அதன் காரணமாக கல்வி பெரிய அளவுக்கு வளர்ந்து அமெரிக்கா, ஜெர்மனி, பிரான்ஸ் எல்லா நாட்டுக்கும் போகின்ற நிலைமை ஏற்பட்டது. அதனாலே பெரும்பணம் அந்நிய செலாவணி தமிழ்நாட்டுக்கு வந்தது. அதனாலே வளர்ச்சி ஏற்பட்டது. திருப்பூரும் ஆம்பூரும் வளர்ந்ததற்கு காரணம் ட்ரம்போடு ஒப்பந்தம் பேசி 50 விழுக்காடு வரியை 18 விழுக்காடு வரியாக மோடி குறைத்ததன் காரணமாக திருப்பூரும் ஆம்பூரும் தப்பின. இல்லாவிட்டால் காணாமல் போயிருக்கோம்.
எல்லாவற்றுக்கும் நான் தான் என்றால் மத்திய அரசாங்கம் திட்டம் போடுகிறது, ரிசர்வ் பேங்கினுடைய கொள்கை அவர்கள் கையில் இருக்கிறது, எல்லாவற்றையும் அவர்கள் செய்கிறார்கள். பெட்ரோலினுடைய விலை ஏற்றுவதா ஏற்றாமல் வைத்திருப்பதா என்பதை அவர்கள் முடிவு செய்கிறார்கள். சமையல் எரிவாயுனுடைய நட்டத்தை அவர்கள் கொஞ்ச காலம் தாங்கி அதை ஈடு கொடுக்கிறார்கள். எல்லாவற்றையும் அவன் செய்கிறான். என்னமோ நான் தான் என்று ஒன்றரை நாள் வைத்துக்கொண்டு கல்வியை பாதி தனியாரிடம் கொடுத்து விட்டாய். சிபிஎஸ்சி பள்ளிக்கூடங்களையும் மற்றவற்றையும். ஏழை மக்களுக்கான மருத்துவமனை வளரவில்லை. அதையெல்லாம் செய்வதற்கு இந்த 5 லட்சம் கோடியை நீ பயன்படுத்தவில்லை. ஊருக்கு மாவட்டத்திற்கு மாவட்டம், வட்டத்திற்கு வட்டம் மருத்துவமனைகளை ஏற்படுத்து. எதற்காக அப்பல்லோவுக்கு போக வேண்டும்? இப்பொழுது இல்லாதவன் கூட சர்க்கார் மருத்துவமனைக்கு வந்தால் நாம் காத்திருக்க முடியாது, காலையில் போனால் சாயங்காலம் தான் வரலாம் என்று 50 ரூபாயை கொடுத்து விட்டு தனியாரிடம் போய் பார்க்கிறான். உங்களுக்கு வளர்ச்சிக்குரிய திட்டங்களே உங்களிடம் இல்லை. அரசாங்கம் என்பது கல்வியையும் மருத்துவத்தையும் இலவசமாக கொடுத்தால் போதும், வேறு எதுவுமே செய்ய வேண்டாம். சாலைகளை போடு, மற்றவற்றை செய். மத்திய அரசாங்கம் போடும், நீனும் போடு. அதனால் சும்மா நாங்கள் தான் வளர்த்தோம் என்று சொல்கிற பேச்செல்லாம் உன்னைத்தான் இறக்கி விட்டு விட்டார்கள். இன்னமும் அதையே பேசிக்கொண்டு என்ன செய்வாய்? உன்னை இறக்கி விட்டு விட்டார்கள். இதுவரையில் இந்த மாதிரி ஒரு புரட்சியே நடந்ததில்லை. ஒரணா காசு கொடுக்காமல் ஒரு ஆட்சி வருகிறது. முகம் தெரியாதவனெல்லாம் எம்எல்ஏ ஆகிறான். உன் குற்றவாளி, வேறு கட்சியிலிருந்து வந்தவன், சிறையிலிருந்து வந்தவன், கிரிமினல் வழக்குகள் நிறைய உடையவன், இவனெல்லாம் வேட்பாளர் யார் என்று மக்கள் பார்க்கவில்லை. 234 தொகுதிகளில் நிறுத்தக்கூடிய ஆற்றல் வாய்ந்த ஒரு தலைவன் கிடைத்தால் அவனை ஆட்சிக்கு வருவதற்கு அவர்கள் கொண்டு வர தயாராக இருந்தார்கள் என்றால் அதனுடைய பொருள் உன்னுடைய ஊழலில் சலித்து போன மக்கள். இவர்களெல்லாம் தொலைத்தறிந்து விட்டு புதிய காட்சியை கொண்டு வருவோம். அவன் செய்கிறான் செய்யவில்லை என்பதை அப்புறம் பார்ப்போம் என்று சொல்லி காசு தான் கோலோச்சுகிறது, மணி பிளேஸ் ஏ வெரி பிக் ரோல் இன் பாலிடிக்ஸ் என்ற நிலையை எடுத்தறிந்து, ஜாதி இட் ஹேஸ் ஏ வெரி பிக் ரோல் இன் பாலிடிக்ஸ் என்ற நிலையை எடுத்தறிந்து, மதத்தை எடுத்தறிந்து ஒரு சிறுபான்மை மதத்தைச் சேர்ந்தவர் முதலமைச்சராக ஆகியிருக்கிறார். அவர் நம்முடைய மதமா என்று சிந்திக்கவில்லை, நம்முடைய ஜாதியா என்று சிந்திக்கவில்லை, அவர் நமக்கு பணம் தரவில்லையே என்று சிந்திக்கவில்லை. Start your crypto journey with Innosix Crypto Exchange. Download the app now. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A2B வெஜ் ரெஸ்டாரண்ட். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும்.